தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் செயல்படக்கூடியவங்க தான் மீனம் ராசி அன்பர்கள். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறதுல மனப்பூர்வமாக செய்வீங்க. தொண்டு செய்கிறதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமியில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? பௌர்ணமி தினத்தில் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும்? இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? அந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன? இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மீனம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவானும் தனுசு ராசியில் பிறந்தவங்களும் பட்டுன்னு பேசுவீங்க. ஏன்னா இந்த குரு பகவான் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. அதனால தான் இப்போ தனுசு ராசியை பற்றி சொன்னோம். ஏன்னா குருவின் ஆதிக்கம் நிறைஞ்சது இந்த 2 ராசியுமே. குரு பகவானோட தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் குரு பகவானோட மீன ராசியில் பிறந்த இந்த மீனராசி அன்பர்கள் நீங்கள் இதமாகவும் இங்கீதமாகவும் பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்கள் ராசி அதிபதி எல்லா விஷயத்திலையுமே திறமையாக செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடிய யோகத்தை கொடுப்பார். பூரட்டாதி 3ஆம் மாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும். வெவ்வேறான அம்சத்தையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையும் அமைந்திருந்தாலுமே உங்கள் வாழ்க்கை பல நேரத்தில் பல கோணங்களில் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சிக்கலில் தேவையில்லாமல் மாட்டியிருப்பீங்க. குரு பகவானோட தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டுன்னு பேசுவாங்க. ஆனால் மீனராசி அன்பர்கள் ரொம்பவுமே இதம் அறிந்து இங்கீதமாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தது போல் உங்களை சீக்கிரம் மாற்றிப்பீங்க. திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே தனுசு ராசி அன்பர்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த மீனராசி அன்பர்கள் அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவானை வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை பெற முடியும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரு 7 வாரம் செஞ்சு பாருங்கள். 8வது வாரம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் ஒன்று நடக்கும். நன்மை பிறக்கும். குரு பகவானோட பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு உண்டாகும். குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானோட பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அப்படி செய்யும்பொழுது ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்க. அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களோட கை சேரும். நல்லது நடக்கும். இந்த மீனராசி அன்பர்கள்கிட்ட எண்ணற்ற நல்ல குணங்கள் இருக்குது. எந்த செயலையுமே ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. மற்றவங்க முடியல செய்ய முடியாது அப்படின்னு விட்டுட்டு போன வேலையை கூட சிறப்பாக செஞ்சு நன்மைகளை பெறக்கூடியவங்க தான் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே இது எனக்கு செட் ஆகாது, இது என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் வாயில் வரவே வராது. எல்லா வித செயல்களையுமே செய்யறதுக்கு ஆர்வமாகவும் இருப்பீங்க. எப்பொழுதுமே மற்றவங்க செய்கிற விஷயத்தை விட நீங்கள் செய்கிறது ஒரு வித்தியாசம் இருக்கும். நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு எந்த விஷயத்தையும் செய்வீங்க. ஆனால் பெரும்பாலும் தனக்கு அப்படிங்கிறத எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இயல்பு உங்களுக்கு இருக்கும். மீனராசிக்காரங்க அன்பும் பொறுமையும் கலந்த நபர்களாக இருப்பீங்க. எப்பொழுதும் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் கவனமாக இருப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே சிறப்பாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு கவனமாக இருப்பீங்க. இயற்கையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள அதை விட 2 மடங்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா மீனராசி அன்பர்கள் இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையை பற்றி யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க. யோசிச்சுட்டு தான் எல்லா விஷயத்துலையுமே முடிவு பண்ணுவீங்க. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு இந்த ராசிலாம் உங்களுக்கு ரொம்பவுமே இணக்கமான ராசி. இவங்களாம் உங்களுக்கு நண்பராக இருந்தால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறலாம். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசி இதெல்லாம் இவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன் இந்த வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நீங்கள் இந்த ராசிக்காரங்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலும் செயல்படணும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இல்லற வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக இருக்கும். கன்னி ராசிக்காரங்களுக்கு கூட திருமணம் நடந்துச்சுன்னா நன்மையாக இருக்கும். இந்த 2 ராசிக்கு ரொம்பவும் பொருந்தி போகும். மீன ராசிக்காரங்க நல்ல ஒரு மனப்பக்குவத்துவம் கொண்டவங்க. இந்த ராசிக்காரங்க யாரை நண்பனாக்கிக்கணும், யாரை நம்மளோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. முடிவெடுக்கிறதுல யோசிச்சு எடுப்பீங்க. ரொம்பவுமே புத்திசாலிகள் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமையும், அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கணிக்கணும், கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, எதிர்காலத்தை பற்றின முழுமையான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். அதே போல் இந்த பௌர்ணமி தினத்தில் மீனராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலுமே அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், தைரியம் இது உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளாலும் கிடைக்கும். முடிஞ்சால் குடும்பத்தோட பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ ஆலயம் சென்று உங்களோட குலதெய்வத்திற்கு ஏதாவது பிரார்த்தனை வச்சுருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிடுவாங்க. எல்லா விதத்துலையுமே நன்மை நடக்கும், நல்லது உண்டாகும். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மீனம் ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களும் அமைஞ்சிருக்கு இல்லையா? இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், ரணருண ரோகஸ்தானத்தில் தான் சூரியனோடு புதனும் கேதுவும் இணைஞ்சிருக்காங்க. கலசரஸ்தானத்தில் செவ்வாயும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், அயனசைன போகஸ்தானத்தில் சனி வக்கர இயக்கத்திலையும் ராகு பகவானோடு இணைஞ்சு வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த புதன் கலசர ஸ்தானத்துக்கும், 14ஆம் தேதி அன்னைக்கு கலசர ஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கும், 15ஆம் தேதி அன்னைக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்துக்கும், 16ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலசர ஸ்தானத்திற்கு சூரியன் மாற்றம் அடைஞ்சு போக போகிறாரு. 29ஆம் தேதி பார்த்தா கலசர ஸ்தானத்தில் இருந்த புதன் அஷ்டம ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறாரு. இந்த மாற்றங்கள் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோமா, குடும்பத்தில் அக்கறை காட்டி எல்லோருக்கிட்டையுமே அன்பாக பழகக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள். நீங்கள் வந்து இந்த மாதம் கவலை, பயம் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகியிருக்கு. எல்லா விஷயத்துலையுமே மனசாட்சியை நம்புறவங்க தான் நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இப்போ அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் இப்போ மறையும். எல்லா விஷயத்துலையுமே இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தம், மனக்கவலை இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தாயின் உடல்நிலையில் கவனம் செலுத்துறது நல்லது. திட்டமிட்டபடி காரியங்கள் செஞ்சு முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தடங்கள் வரலாம். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் தகுந்த ஒரு முன்னேற்பாடோடு தொடங்குறது நல்லது. எச்சரிக்கையாக செயல்பட்டால் இன்னுமே நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். பணவரத்து சீராக இருக்கும். பாக்கிகளுமே வசூலாகும். ரொம்ப நாளாக வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பாக்கி இப்போ வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் கூடுதலாக உழைச்சா நன்மைகளை பெறலாம். உழைப்பிற்கேற்ற பலன் உண்டாகும். கொஞ்சம் தாமதமாக வரும். சக ஊழியர்கள்கிட்ட அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழல் உருவாகும். உறவினர்களின் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது நல்லதாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தினா நன்மையை நீங்கள் பெற முடியும். புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு திடீர் செலவு வரலாம். நீங்கள் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலையுமே தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சாதகமாக உதவி செய்ய போகிறாங்க. மறைமுக போட்டிகளுமே உங்களை விட்டு நீங்கும். தொண்டர்களின் உதவி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே சிறப்பாக செயல்பட அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். உங்கள் உழைப்பினை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் வெற்றியை நீங்கள் உங்கள் பக்கம் வச்சுக்கலாம். மாணவர்களின் கல்விக்காக கொஞ்சம் கவனம் எடுத்து படிக்கிறதும் பாடங்களில் கவனம் செலுத்துறதும் நன்மையாக இருக்கும். முன்னேற்றத்திற்கு இது வழிவகுக்கும். இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதலாக முயற்சி செய்யணும். சந்திரன் சஞ்சாரம் பணவரத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பயணம் மூலம் லாபம் கிடைக்கும். புதிய நட்புகளால் நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபம் வரும். அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். இந்த மாதம் பல விதத்திலுமே புகழ், மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். மற்றவங்க பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கி வசூலாகும். வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய அனைத்து வித உதவிகளுமே தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நிலைமை மாறும். மேல் அதிகாரிகளின் உதவி கிடைக்கும். சக ஊழியர் மத்தியில் எதிர்ப்புகள் விலகும். இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான உறவுகள் உண்டாகும். உறவினர்கள் வருகை உண்டாகும். திருமணம் போன்ற சுப காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். நிலம், வீடு இதன் மூலம் நல்ல ஒரு லாபம் பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைச்சிட்டே இருக்கும். சொல்லப்போனால் மனோபலம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையாக தைரியமாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படவிருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகள் இருந்துமே தீர்வு பெறணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. நன்மையை நீங்கள் பெற முடியும்.
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் செல்வ நிலை சேரும், கல்வியில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.